எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஆசை. ஏன்னா வந்து எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஒரு கிராமம் தான். இங்கே வந்து எந்த ஹாஸ்பிட்டல் வசதியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நாங்கள் வந்து திருவாரூர் இல்லைனா தஞ்சாவூர் அங்கே தான் போய் வந்து அட்மிட் ஆகணும், அங்கே தான் போய் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எனக்கு டாக்டர் ஆகணும், ஊரில் நிறைய பேரை பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து. அன்னைக்கு 145, இன்னைக்கு 494. அரசு பள்ளியில படிச்சு நீட் தேர்வுல சாதிச்சு காட்டியிருக்காரு விவசாயியுடைய மகன். போன வருஷமே நீட் எழுதினான், பாஸ் பண்ணிட்டான். ஆனால் போதிய மார்க்கு கிடைக்கல. இந்த வருஷம் எழுதினா, இந்த வருஷம் ஓரளவு நல்ல மார்க் எடுத்துருக்குறான். நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தனாங்களாம், கஷ்டப்பட்டு தான் வாங்கி கடனை ஒன்றும் வாங்கி தான் வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் நல்ல மார்க் எடுத்துருக்கான், சீட்டு கிடைக்கும்னு நம்புகிறோம். 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில படிச்சு நீட் தேர்வை ஆங்கில வழியில எழுதி அசத்தியிருக்காரு இந்த மாணவன். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்காரு. வாங்க விரிவா பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பக்கத்துல இருக்கிற கப்பலுடையான் கிராமத்தை சேர்ந்தவர் சிவகுமார் கலைச்செல்வி தம்பதி அண்ட் இவங்களுடைய மகன் தான் ஹரிஹரன். சிவகுமார் விவசாயம் செஞ்சிட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சு 600க்கு 533 மதிப்பெண் எடுத்திருக்காரு. மிகவும் பின்தங்கிய தன்னுடைய கிராமத்துல அடிப்படை மருத்துவ வசதி கூட இல்ல. சோ இந்த காரணத்தினால சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லட்சியமா இருந்திருக்கு. 12th முடிச்சதும் நீட் தேர்வை தமிழ் வழியில எழுதியிருக்காரு. ஸோ அதில் அவருக்கு 145 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் வந்து பாஸ் பண்ண போதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மருத்துவர் இடம் கிடைக்கல. சரி, ஓகே, இந்த வருஷமும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் பயிற்சி மையத்தில் சேர்ந்து தீவிரமாக படிச்சிருக்காரு. அண்ட் இந்த தடவை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அண்ட் இதில் இவருக்கு 494 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. இதன் காரணமா தற்போது அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 7.5% இட ஒதுக்கீட்டுல தனக்கு மருத்துவராகும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவரு உறுதியா இருக்காரு. இத பத்தி ஹரிஹரன் சொல்லும்போது, என்ன மாதிரியே தன்னம்பிக்கையோட படிச்சா கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாணவனுக்கு பல்வேறு தரப்புல இருந்து பாராட்டுகளும் குவிஞ்சிட்டு இருக்கு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஹரிஹரன். நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் கப்பலுடையான்கிற ஒரு கிராமத்தில் இருக்கேன். நான் வந்து நீட் எக்ஸாமில் 720க்கு 494 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறதுனால எனக்கு டாக்டர் சீட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் தான் வந்து படித்தேன். 11th 12th வந்து மாடல் ஸ்கூல் செலக்ட் ஆகி மாடல் ஸ்கூலில் போய் படித்தேன். மாடல் ஸ்கூலில் படித்தப்போ நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நீட் எக்ஸாம் வந்து எழுதினேன். அதில் வந்து எனக்கு சீட்டு கிடைக்கிற அளவுக்கு மார்க் இல்லை, ஆனால் பாஸ் பண்ணிட்டேன். அப்போது வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நான் வந்து அங்கே கொடுத்த புக்கு, ஸ்டேட் போர்ட் புக்கு அதை மட்டும் வச்சு படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஆசை. ஏன்னா வந்து எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஒரு கிராமம் தான். இங்கே வந்து எந்த ஹாஸ்பிட்டல் வசதியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நாங்கள் வந்து திருவாரூர் இல்லைனா தஞ்சாவூர் அங்கே தான் போய் வந்து அட்மிட் ஆகணும், அங்கே தான் போய் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எனக்கு டாக்டர் ஆகணும், ஊரில் நிறைய பேரை பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே. அதனால் வந்து திரும்பி வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ரிப்பீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதை வீட்டில் சொன்னோன்னே வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒன்றே ரிப்பீட் பண்ணு, நீ போய் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படி அப்படின்னு சொன்னாங்க. மாடல் ஸ்கூல்லேயும் வந்து நிறையா வந்து எனக்கு ஸ்கூலில் மாடல் ஸ்கூல் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கூல்லேயுமே எனக்கு வந்து டீச்சர் சப்போர்ட் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணி நீ போய் படி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வருஷம் போய் நாமக்கல்லில் வந்து கோச்சிங் சென்டரில் படித்தேன். அங்கேயும் வந்து எனக்கு வந்து 6 மணிலேருந்து ஈவினிங், காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 11 மணி வரைக்கும் ஸ்டடி இருக்கும். அங்கேயும் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தந்தாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஒரு 3 மாதத்துலேயே வந்து இங்கிலீஷ் மெட்டீரியல் எல்லாமே வாங்கி இங்கிலீஷில் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே தமிழில் தான் படித்தேன். இங்கிலீஷில் மாறினப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே வந்து பழகிடுச்சு, அதிலே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயும் வந்து நான் கேட்டோன்னே இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் வந்து 494 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். எனக்கு மோட்டிவேட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என்னோடய பையன்தான் ஹரிஹரன். டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். போன வருஷமே நீட் எழுதினான், பாஸ் பண்ணிட்டான். ஆனால் போதிய மார்க்கு கிடைக்கல. இந்த வருஷம் எழுதினா, இந்த வருஷம் ஓரளவு நல்ல மார்க் எடுத்துருக்கிறான்,
நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்த நாங்களாம் கஷ்டப்பட்டு தான் வாங்கி கடனை ஒன்றா வாங்கி தான் வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் நல்ல மார்க் எடுத்திருக்கிறோம். சீட்டு கிடைக்கும்னு நம்புகிறோம். டாக்டர் சீட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம், நம்புகிறோம்.